இதுக்கு முதல்ல வேர்ல்ட் வார் 2 மெமோரியலுக்கு முன்னால் வாஷிங்டன் டிசி மெமோரியலுக்கு முன்னால் ஒரு இந்தியன் கப்பலுடைய ஒரு டான்ஸ் ஒன்றை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வைரலாகவும் அது பேசப்பட்டது. இப்போ அந்த கப்பலுக்கெல்லாம் அந்த போய்க்கு மட்டும் ஒரு டிப்போர்டேஷன் ஆர்டர் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. எதனால் இந்த டிப்போர்டேஷன் ஆர்டர்னு சொன்னால் அந்த டான்ஸ் ஆடினதுக்காக இல்லை, அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த மெமோரியலில் வந்து டான்ஸ் ஆடினதுக்கான இல்லை, வேறு சில காரணங்களுக்காக இவருக்கு இப்போ டிப்போர்டேஷன் ஆர்டர் ஒன்றை ஃபைல் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு மூல காரணம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற H1B விசா ஸ்கேம் தான். இன்றைக்கு நீங்கள் அமெரிக்காவில் ஒரு சிட்டிசனாக போகிறீங்க, ஒரு க்ரீன் கார்ட்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. எந்த விசாவில் வந்தாலுமே சோஷியல் மீடியா இருந்தால் அதை வச்சே எல்லாத்தையுமே உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதில் ஜோக் என்னென்னு சொன்னால், இவருடைய டிப்போர்டேஷன் ஆர்டருக்கான காரணம் வந்து அமெரிக்க அரசாங்கமோ இமிக்ரேஷன் அல்ல, சாதாரணமாக அமெரிக்காவில் வாழும் மக்கள் தான் இதுக்கு காரணம். முந்தியெல்லாம் அமெரிக்காவில் ஐஸ் தான் வந்து உங்களை வந்து பிடிப்பாங்க, இப்போ சாதாரண அமெரிக்க மக்களே உங்களை காட்டி கொடுக்குறாங்க. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் இருக்கிற வேர்ல்ட் வார் 2 மெமோரியல், அதாவது போரில் இறந்த வீரர்களுக்கான ஒரு நினைவு இடம். ஒரு இந்தியன் கப்பல் வந்து அதில் ஒரு டான்ஸை ஆடி டிக்டாக்ல வந்து தெரியாமல் ரிலீஸ் பண்ணி இந்த வீடியோ இன்றைக்கி வைரலாகவும் பேசப்பட்டது. இந்த இடத்துல டான்ஸ் ஆடினது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு சொல்லி அமெரிக்கன் மக்களால் இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டே வருகின்றது. மீடியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை பிடிச்சி டிப்போர்ட் பண்ணணும், சோஷியல் மீடியா முழுக்க இதுதான் பேச்சு. ஆனால் இங்கே வந்து டான்ஸ் ஆடி டிக்டாக்ல போஸ்ட் பண்ணதுக்காக இவரை டிப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கல. இதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல வந்து கேர்ளுக்கு டிப்போர்டேஷன் இல்லை, இந்த போய்க்கு மட்டும் இவங்க டிப்போர்டேஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போயோட பேர் மது ராஜு. இவர் ஒரு H1 விசா மூலமாக அமெரிக்கா வந்திருக்கிறார். இவர் இல்லீகலாக வந்து இப்போ சைட் பிஸ்னஸாக வந்து மணி மேக் பண்ணுகின்றார். அதாவது நீங்கள் ஒரு H1 விசாவில் வந்து உங்களுடைய ப்ரைமரி ஜாப்பை தவிர வேறு எந்த ஜாப்புமே செய்ய முடியாது. ஸோ சைட் பிஸ்னஸ் ஒன்று இவர் செய்கின்றார்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு டிப்போர்டேஷன் ஆர்டருக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, யாராவது இந்த டான்ஸை இதுக்கு முதல்ல பார்க்காட்டி இப்போ பாருங்கள். ஆரம்பத்தில் இவரை ரிப்போர்ட் பண்ணது வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸ் தளத்தில் இருக்கிற ஒரு மெம்பர், அவருடைய பேர் வந்து ஜூசி ஸ்டார். இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், இந்த டான்ஸ் ஆடின இந்தியன் கப்பலுடைய முழு சோஷியல் மீடியா நெட்வொர்க்கையுமே கலெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த போயோட பேர் வந்து மது ராஜு. போலோ ஆட்டோ நெட்வொர்க், இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. இதில் தான் இவர் வேலை செய்கிறார். ஒரு ஐடி ஜாப்பாகத்தான் இருக்க வேண்டும். H1 விசா மூலமாகத்தான் அமெரிக்கா வந்துள்ளார். இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போய் வேலை செய்கிற கம்பெனியோட லீகல் டீமை கண்டெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய எம்ப்ளாயி, அதாவது இதில் டான்ஸ் ஆடுற உங்களுடைய இந்த எம்ப்ளாயி வந்து உங்களோட கம்பெனியில் வந்து க்ளவுட் நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ஜினியராக வந்து 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலேருந்து வேலை செய்து கொண்டு வருகின்றார். ஆனால் இப்போ வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு டான்ஸை வந்து வேர்ல்ட் வார் 2 மெமோரியலுக்கு முன்னால் டான்ஸ் ஆடின அந்த வீடியோ வந்து எக்ஸ் தளத்தில் 1 மில்லியனுக்கு மேலான வியூ வந்து போயுள்ளது. அதே நேரத்தில் வந்து நிறைய NDTV, CNN, டைம் ஆஃப் இந்தியா, நியூயார்க் டைம்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ வந்து பரவி உள்ளதுன்னு சொல்லி இவர் ஒரு கம்ப்ளைனை ஃபைல் பண்ணி உள்ளார். இந்த நியூஸை கேட்டு இந்த மது ராஜு என்பவர் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற தன்னுடைய முழு அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட், எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு விளங்கல. இதுக்கு முதல்ல எல்லாருமே அவருடைய சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. இவர் என்ன செய்கிறார், எங்கே வந்தார், எதுக்கு வந்தார் என்று. இவர்கிட்ட ஒரு ஓன் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவே இங்கே வச்சிருக்கிறார். ஸோ டலஸில் அதில் பேர் வந்து மேட் டான்ஸ்னு சொல்லி டான்ஸ் பழக்கி கொடுக்குறார் யாருக்கோ. அந்த வெப்சைட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் அதில் டான்ஸ் ஸ்டூடியோடைய எக்ஸ் தளத்தில் இருக்கிற வெப்சைட் எல்லாத்தையுமே இவர் வந்து டிலீட் பண்ணிட்டார், அந்த வெப்சைட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டார். இருந்தாலும் அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்ட்டு சொன்னால், ஒரு சாதாரண அமெரிக்க மக்கள் நாங்கள் வந்து we will be reported to state of
Department on Monday. We will be reported to State of Department on Monday. This is visa violation. இது உண்மையிலேயே ஒரு visa violation தான். ஒரு H1 H1B விசா உங்களுக்கு தரப்படுற ஒரு டெம்பரரி விசா தான். இதில் வந்து நீங்கள் வந்த ப்ரைமரி அந்த வேலையை மட்டும்தான் செய்யலாம். வேறு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வர வேலைகளை செய்யவும் கூடாது. சைட் பிஸ்னஸ் கூட உங்களால் செய்ய முடியாது. ஏன் ஊபர் கூட ஓட முடியாது. ஆனால் ஒரு சிலர் வந்து ஓடுறாங்க தான். 110-150,000 US$ உங்களுக்கு தரும் பொழுது உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இங்கே மேக் பண்ண முடியாது. இன்றைக்கி ராஜு என்பவர் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணாலும் இவங்க ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய டான்ஸ் ஸ்டூடியோவில் வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து $20-25 வந்து சார்ஜ் பண்ணுகின்றார். அதைத்தான் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க. ஸோ கிளியராக தெரியுது இது ஒரு விசா வயலேஷன் என்று. ஸோ இன்றைக்கு ஜூசி ஸ்டார் என்பவர் வந்து சைபர் கிரைமை வச்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இவரை வந்து டிப்போர்ட் பண்ண வேணும், இவர் வந்து விசா வயலேஷன் செய்துள்ளார் என்று. இப்போ அவங்களுக்கு அமெரிக்கன் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் அதிகமாக லே ஆஃப் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கன் மக்களுக்கே வேலை இல்லாத பொழுது இவங்களுக்கு யார் இங்கே வேலை கொடுக்கின்றது? அது மட்டும் இல்லை, இந்த மது ராஜு என்பவருக்கு ஏற்கனவே லே ஆஃப் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால தான் இவர் வந்து இந்த ஸ்டூடியோ வச்சு பிஸ்னஸ் செய்கின்றார் என்று. அப்படி லே ஆஃப் வழங்கினா கூட இந்த மாதிரி ஸ்டூடியோ வச்சு இவரால் பிஸ்னஸ் செய்யவே முடியாது. இதுதான் விசா வயலேஷன். இப்போ வந்து இந்த மக்கள் இன்றைக்கு வந்து குழம்புறதுக்கு காரணம் வந்து H1B விசாவை வந்து அவங்க ஸ்கேமாக தான் பார்க்குறாங்க. போன மாதம் வந்து ஒரு வீட்டில் போய் பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து H1B விசாவில் வந்து 21 பேர் ஒரு அட்ரஸுக்கு ஒரே அட்ரஸுக்கு அது ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. சரி, இவங்க போய் பார்த்துருக்குறாங்க. அந்த வீட்டில் பார்த்தா பிறகு அங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. சரி, அந்த கேர்ள் வந்து இது வந்து அமெரிக்கன் தனிப்பட்ட மக்கள், ஒரு மீடியாவில் இருக்கிற தனிப்பட்ட ஒரு நபர் போய் பார்த்து கம்பெனியிலையும் போய் பார்த்தா அந்த கம்பெனி ஒரு எம்டி கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒன்றுமே இல்லை, ரெனோவேஷன் செய்கிற ஒரு பழைய கம்பெனியில் வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி H1B விசான்னு சொல்லி பொய்க்கு ஆக்களை இங்கே அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுருக்குறாங்க. ஒரு இடம் இல்லை, 4-5 இடங்களில் வந்து இப்படி நடக்கின்றது. எல்லாருமே ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்க. மக்களை வந்து நாடு கடத்துறதுக்கான ஒரு வழி தான் இந்த H1B விசா. இதை வச்சு தான் இன்றைக்கு வந்து அமெரிக்கன் மக்கள் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை வந்து அமெரிக்கன் மக்கள் செய்து கொண்டு வராங்க. இந்த யூடியூப், டிக்டாக் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்களா இருந்தால் ஒரு H1B H1 விசாவில் வந்தாலுமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. எந்த ஒரு காசுமே ஏர்ன் பண்ண முடியாது. எப்போ இதை இமிக்ரேஷன் வந்து உங்களை பிடிக்க போகிறதில்ல. நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறீங்க, நீங்கள் எப்போ பிடிப்படுறீங்களோ அப்போ தான் லைசன்ஸை கேட்பாங்க. அப்படித்தான் இது ஐசோ. யாருமே உங்களை வந்து நிப்பாட்டி கேட்க போகிறதும் இல்லை, உங்களோட சோஷியல் மீடியாவே செக் பண்ண போகிறதில்ல. எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இந்த மாதிரி H1 விசாவில் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏர்ன் பண்ணுறாங்க தான். ஆனால் இந்த போக்கில் இது போகுமா இருந்தால் சாதாரண அமெரிக்கன் மக்களே வந்து காட்டி கொடுத்துருவாங்க. இவர் வந்து இந்த விசாவில் வந்து இப்படி சோஷியல் மீடியாவில் ஏர்ன் பண்ணுகின்றார் என்று. இது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். இதில் மது ராஜு என்பவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, 2 இன்ஸ்டாகிராம் ஐடி. அதை விட எக்ஸ் தளத்தில் தன்னுடைய வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஓன் ஃபோன் நம்பரை கொடுத்துள்ளார். இப்படி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இவங்க எடுத்துட்டாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு. இந்த கேஸை இவங்க ஃபைல் பண்ணி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இமிக்ரேஷன் தான் இப்போ வந்து இதுக்கு பதில் கொடுக்க வேணும். இவரை வந்து டிப்போர்ட் பண்ணுறதா இல்லையான்னு கூடுதலாக மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதால் இவருக்கு டிப்போர்ட்டேஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் இவர் வந்து விசாவை வந்து வயலேட் பண்ணி உள்ளார் என்று. சரி, இவருடைய டான்ஸ் ஆடினா அந்த கேர்ளுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. ஷீ இஸ் அன் அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அவங்கள வந்து டிப்போர்ட் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியா சொல்லும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே படிக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க,
எந்த ப்ரொமோஷன் வீடியோ செய்கிறீங்க, இது எல்லாமே சோஷியல் மீடியா சொல்லும். உங்களுடைய வீட்டு அட்ரஸ்லேருந்து, கார் நம்பர் பிளேட்லேருந்து, உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக தான் நாளைக்கு போய் முடியும். நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரி வீசாவில் இருப்பீங்களா இருந்தால், ஒன்லி அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சோஷியல் மீடியா ஒரு பாதுகாப்பு. மற்றபடி எந்த நேரமுமே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவால் ஒரு பெரிய ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் அமெரிக்கன் மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்களே உங்களை காட்டி கொடுத்துடுவாங்க. ஸோ கவனமாக இருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.